Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com. double.comல என்ன பார்க்க போறோம்னா, பிசினஸ் மேனா இருக்கிறவங்க பிசினஸ் சொல்லித்தரேன்ட்டு எப்படி பிசினஸ் பண்றாங்கன்றதை தான் பார்க்க போறீங்க. யார் மனசையும் புண்படுத்தாம காமெடியா சொல்ல போறோம். யாரும் தப்பா நினைச்சுக்காம ஜாலியா பாருங்க. ஆமாங்க. இங்க பாருங்க சார், இந்த பிசினஸ் மேக்னட் கிட்ட நீங்க வந்தீங்கன்னா போதும், உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பிசினஸ் கொடுத்து உங்களை நான் கோடீஸ்வரனா மாத்துவேன். அதுக்கு நான் உறுதி. எப்ப வரீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அடுத்து பாருங்க, இல்லனா என்ன பார்க்க வராதீங்க. நோ சான்ஸ். இதுதான் நம்மளோட ரூல்ஸ். ஓகே? ஆனா நீங்க பாக்குறதுக்கு எனக்கு ஃபீஸ் கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே அண்ணா வாங்க. வாப்பா, நீ தான் போன்ல பேசுனியா? ஆமாண்ணே. சொல்லுப்பா. பிசினஸ் பண்ணணும் நிறைய பேர்னே. சரி. என்னென்னமோ ஆட் போனாங்க, எங்கெங்கயோ போய் பார்த்தாங்க. அதாவதுப்பா, நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஒரு நாளில் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி. ஆமாண்ணே. அப்படின்னு அந்த புக்கெல்லாம் கூட பார்த்து நான் சொல்லி தர மாதிரி பண்ணா அப்படி அப்படி பணக்காரன். அதுதானே நானும் சொன்னேன். அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அண்ணன் பிசினஸ் மேக்னட். அது யாரு? யாரு? நீங்க தானே. ஓ, என்னதானா? சரி சரி சரி. பிசினஸ் குடோன், பிசினஸ் ஃபேக்டரி. அதாவது அவன் முகர கட்டைய பார்த்து, அவன் மூஞ்ச பார்த்து, அவனுக்கு எது செட் ஆகுமோ அதை செட் பண்ணி விட்டுருவேன். அதானே பிசினஸ்ல. ஆமாண்ணே. இதெல்லாம் சொல்லியிருக்கேனே. நிறைய பேர் என்ன தேடி வந்தாங்க. நீ அவ்வளவு பெரிய அப்பா என் மூலியமா உங்களுக்கு வரணும்ட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அவங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கேற்ற பிசினஸ் சொல்ற கூப்பிட்டா. அதான் கூப்பிட்டானே. கூப்பிடு. தம்பி உள்ளவாப்பா. நம்ம பையன் நம்ம பையன். அப்படியா? சொல்லு தம்பி, என்ன ஒரு நீ திருநெல்வேலியா? ஆமாண்ணே. திருநெல்வேலியோ? ஆமாண்ணே. சரி சரி சரி. பேர் என்ன? எப்படி லாங்குவேஜ் பேசினாரு? திருநெல்வேலி லாங்குவேஜ் பேசினாரு. தம்பி என்ன ஊரு? திருநெல்வேலி. இல்ல என்ன வேலை செய்யற? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஒரு 20 கோடி இருக்கு. சரி சரி சரி. என்ன பிசினஸ்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்றியா இல்லனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேணும் பிசினஸ்? சென்ட்ரல் கவர்மெண்டே ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்டே ஓகேன்ற மாதிரியே கொடுக்கலாமா? பாத்து பண்ணுங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச பையன் ஆயிட்டான். அப்படியே பண்ணிரு விடு. 20 கோடின்றான். நீ இந்த ஏர்போர்ட் எடுத்துக்கிறியா? ஏர்போர்ட்டா? வேணாண்ணே. அது வேணாவா? ஏர்போர்ட் வேணாம்டா. சரி, இது ரயில்வே டிபார்ட்மெண்ட். அது ஓகேண்ணே. அது ஓகேண்ணே. இல்ல ஆர்மி? ஐயோ அதெல்லாம் வேணாண்ணே. இருக்கிறத விட்டு பறக்கிறதுலாம் வேணாண்ணே. எனக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே போதும். இல்ல ஆர்பர் எடுத்துக்கிறியா? வேணாண்ணே வேணாண்ணே வேணாண்ணே. ரயில்வே டிபார்ட்மெண்ட். சரிப்பா, 20 கோடி இருக்குன்ற. நீ என்ன பண்ற, மெரினா பீச்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் உனக்கு என்ன வேணும்? ட்ராக் வேணுமா, ட்ரெயின் வேணுமா, இல்ல டிக்கெட் கவுண்டர் வேணுமா, இல்லன்னா என்னண்ணே ரயில்வே அது பீச் பீச்சா வேற சொல்றீங்க? ஆமாண்ணே. ஆமாப்பா. இப்போ தாம்பரத்துல இருந்து பீச் வரைக்கும் ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, ஆமாண்ணே. அது மட்டும் தான் இவனை புத்தகம் எடுத்து சொல்லணும்னு வச்சுக்கேன். 20 கோடிக்கு இருக்கிறதுனால காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இவன் புத்தகம் எடுத்துக்கலாம். எப்படி வாடகை கொடுப்பாங்க? ஒவ்வொரு டைமும் ட்ரெயின் போனா இவனுக்கு டிக்கெட் பணம் கொடுக்கணும். ஓ, எழுதி வச்சுக்கணுமா பையன்? ஆமா. ஏய் நல்ல வேலைடா. ட்ரெயின் ஓடும் போது எத்தனை போச்சு எழுதி வச்சு. இல்ல ட்ரெயினே எடுத்துக்கிட்டோம். ஆனா பணம் கம்மியா இருக்கப்பா. நம்ம பையனை பார்த்து பண்ணி பார்த்து ஏதாவது பண்ணி. ஒண்ணு செய்ப்பா, நீ என்ன பண்ணு, 20 கோடி கொடுத்துரு. சரிண்ணே. நீ ட்ரெயின் ட்ராக் வாடகை கட்டு. வாடகைனா குத்தகை. நீ 20 கோடி கட்டிட்டுனா உனக்கு 6 மாசத்துக்கு அந்த ட்ராக் வந்து உனக்குதான். சரிண்ணே. புரியுதா? காலையில 6 மணில இருந்து இந்த காலையில 10 மணி வரைக்கும் எத்தனை ட்ரெயின் போதோ எழுதி ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் 500 ரூபாய் வாங்கிக்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுது. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும் பாரு. 1 2 5 11 ஆனா 11 மணி வரைக்கும் எத்தனை மணி தெரியல. 10 மணி வரைக்கும் வச்சால கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. வா, 6 மாசம் உனக்கு. ஓகேவா? ஓகேண்ணே. ஓகே. ஓகே. சரிண்ணே. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னா, தம்பி கிட்ட இருக்கிறதுல எனக்கு ஏதாவது கமிஷன்? நம்ம கிட்ட வந்து உனக்கு 10%. சரிண்ணே. 20 கோடி கொடுத்துட்டு அக்கௌண்ட்ல கொடுத்து கிளம்பு. கவுண்டர்ல பணம் கட்டு கிளம்பு. வரேண்ணே. அண்ணா ரைட் பா. நல்லா இருக்கு. ஆர்மி கூடவா இப்போ பண்றாங்க? ஆமாப்பா. அதுக்கு அந்த ஆர்மிக்கெல்லாம் இதெல்லாம் வாங்குறாங்க பத்தியா? எதுனா இந்த துப்பாக்கிலாம். அது நம்ம கொடுத்தோம்னா வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஆர்டர் குத்தகை வச்சு. நீ எடுத்துக்கிறியா? எனக்கு வேணாங்க. அப்படியா? எனக்கு அவ்வளவு பணம் இல்லைண்ணே. இந்த 20 கோடில உனக்கு 10%. 2000 ரூபாய் வாங்கிக்க. 2000 20,000 வாங்கிக்க. என்ன அவ்வளவுதானடா. இல்ல எனக்கு 20 லட்சம் கணக்குல. 20 லட்சம் தான். நீ கரெக்டா இருக்கேன்னு பாத்துக்க. ஏன்னா நம்ம கிட்ட யாரும் ஏமாத்த கூடாது. அதே சமயத்துல கரெக்டா இருக்கணும். பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்டா. ஒருவேளை பிரேக் டவுன் ஆகி ட்ரெயின் நின்ட்டா பின்னாடி ட்ரெயின் நிக்குமே, அப்ப எப்படி உனக்கு வாடகை வரும்? தூக்கி எடுத்து வச்சிரு. அவன் பாத்துக்கலாம். அவனோட வேலை. இது உன்னோட வேலையா? ட்ரெயின் எப்படின்னா வெளியே வைக்க முடியும்? அடுத்த ட்ராக்ல போதுல்ல. புரியலையேண்ணே. உனக்கு புரியணும்ன்றது இல்லப்பா. நீ அடுத்த பிசினஸ் எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஆள் இருந்தா கூப்பிடு. நீ இருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கூப்பிடு. வாப்பா வாப்பா. ஒரு சின்ன கவர்மெண்ட் நீ நம்ம பெரிய வாடா. இல்ல அவனுக்கு நீ எதிர இப்படி சத்தமா பேசுறது எனக்கு பிடிக்காது. இவ்வளவு சத்தம் கம்மியா பேசினா அவனுக்கு கேட்காது. எப்படிதானே கூப்பிடுறது? வந்துட்டானே. வாப்பா. என்ன ஒரு பண்ணி? தூத்துக்குடி.
தூத்துக்குடியா? சொல்லு ராஜா, என்ன பண்ண போற நீ? பிசினஸா? பிசினஸ் நல்லா ஆரம்பிச்சு சரி. எங்க அம்மா அப்பாவை என் நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் சார். இந்த இவங்க ஆரம்பிச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு நாட்டுக்கு பேரை சேர்க்கணும், இவங்க அம்மா அப்பாவுக்கு பேரை சேர்க்கணும். என்ன சொல்றான்? அதாவது அவன் ராணுவத்துல வேலை செய்யணும்னு நினைக்கிறான் போல. நானுக்கு ஆர்மி போறியா நீ? இல்ல சார். சென்ட்ரல் என்ன பிசினஸ்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்ண போறியா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ண போறியா? சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணிடுறேன். என்கிட்ட பணம் நிறைய இருக்கு சார். அப்படியா? பணம் நிறைய வச்சிருக்கேன். நம்ம எவ்வளவு வச்சிருக்க? 7 கோடி ரூபா, அப்புறம் 50 ரூபா டீக்கு. போடா வெளியா. 7 கோடி வச்சுட்டு 7 கோடிலாம் அண்ணனுக்கு பணமே கிடையாதுடா. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல டீக்கு 50 ரூபா வச்சிருக்கேன். இருக்கட்டும்டா. 20 கோடிக்கு இப்பதான் ரயில்வே எடுத்து கொடுத்தாரு அண்ணன். நீ 7 கோடி வச்சிருக்க. 7 கோடிக்கு கொஞ்சம் பாத்துக்கு. ரொம்ப கம்மியா இருக்கா? பிரைவேட் கம்பெனி மானானே. நம்ம ஸ்டேட் லெவல்லயே நல்ல வேலை தான் சொன்னேன். என்ன பண்ணலாம்? அண்ணன்கிட்ட கால் ஊங்க. சரி 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 7 கோடி வச்சிருக்கியா? நீ என்ன பண்ற? மவுண்ட் ரோடு எடுத்துக்க. மவுண்ட் ரோடா? ஆச்சரியப்படுறாங்க. மவுண்ட் ரோடா அப்படின்னு. வேற என்ன பண்ண? நம்ம பையன்றியா? நம்ம கொடுக்காம இருக்க முடியுமா? தெரிஞ்ச பையனை பாரு, மவுண்ட் ரோடு எடுத்துக்க. காலையில 6 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும். ஓகேவா? ஃபுல் டே. நீ 7 கோடி தானே கொடுத்துருக்க. உன 14 கோடி கூட ஃபுல் டே எடுத்துக்க. என்ன சொல்ற? இல்ல நான் கொஞ்சம் பார்த்து பண்ணேன். 7 கோடி தானே இருக்கு. அப்ப அப்படியே எடுத்துக்க. அப்படியே வேற ஒருத்தன் கொடுத்துறேன். அதாவது உனக்கு எப்படின்னா, அங்க டியூட்டி காலையில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் போற பஸ், பைக், சைக்கிள் இதெல்லாம் தனித்தனியா நம்பரை நோட் பண்ணிக்க. நம்பரை நோட் பண்ணிட்டா முடிச்சு வச்சுக்கதா. பேமெண்ட் எப்படி? இப்ப கொடுத்துடணும் 7 கோடி. அது இல்லண்ணே, அவனுக்கு பேமெண்ட் எப்படின்னா? அவனுக்கு பேமெண்ட் அவன் தான் வாங்கிக்கணும். அது எங்கனே வாங்கணும்? அதாவது நம்பர்லாம் நோட் பண்றான்ல, ஆமா. இதை எடுத்து நேரா ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்தா ஒவ்வொரு வண்டிக்கும் 50, 100, 200 வரும். அது எல்லாம் இவனுக்கு தானே. அதே சமயத்துல இந்த லவ்வரா போவாங்க தெரியுமா, அதை தனிப்பட்ட முறையில் கவர் பண்ணிக்க. அதுக்கு இன்னும் நிறைய அமௌண்ட். அது எப்படி எனக்கு தருவாங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல? அது ஆர்டிஓ ஆபீஸ்ல தர மாட்டாங்க. லவ் பண்றவங்க போறாங்கல்ல, அவங்க வீட்டுல போய் காமிச்சீங்கன்னா பணம் கொடுத்துருவாங்க. யார்கிட்டயும் காமிக்காதீங்க. ஓஹோ. ஆனா இப்ப ஃபுல் பணம் இவருக்கு வரும்னா இவர் யாருக்குன்னா தர வேண்டியது இருக்கா? இப்ப இது விட்டுருங்க, 7 கோடி தவிர வேற யாருக்குன்னா கட்ட வேண்டியது இருக்கா? வேற யாருக்கும் 10 பைசா கட்ட வேணாம். எனக்கு கொடுத்தா போதும், நான் கட்டிடுவேன் கவர்மெண்ட்டுக்கு. அப்படியானே? ஆமா. எத்தனை மாசம் இது? இது 6 மாசம் தான். 7 கோடி தானே கொடுத்துருக்கேன். லாரி எல்லாம் இப்ப நம்ம அனுப்பலாமா? இல்ல, உள்ள அலௌட் இல்ல. இப்ப மவுண்ட் ரோட்ல அலௌட் இல்ல. பார்த்து அந்த ஃபுல் டே. ஃபுல் டே பாக்குற. நீ ஃபர்ஸ்ட் இதை பத்தி வசூல் பண்ணி கட்டினிரு. எப்படி வருது வருமானத்தை வச்சு ஃபுல் டேவா இல்ல 1.5 நாள் கூட கொடுத்துடலாமா? இவரு ஃபுல் டே விட 1.5 நாளா கொடுத்தா போதும். பெரிய மனசு பாத்தியா? அதானே 1.5 மணி நேரம் 1.5 நாள் 1.5 நாள் கொடுத்தாருன்னா 1.5 நாள் ஓடுற வண்டி பணம் எல்லாம் உனக்கு தான். சைக்கிள் நம்பர் பிளேட் மெயின். இப்ப நல்லா யோசிச்சு பாரு. எல்லாருக்கும் ஒரு நாள் தானே வேலை. ஆமாண்ணே. ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேலை. ஆனா இவன் ஒரு நாளைக்கு 1.5 நாள் வேலை கொடுத்துறான். ஒரு நாளைக்கே 1.5 நாள். அப்ப மாசத்துக்கு 45 நாள் நான் வேலை தரேன். ஓகே, போயிட்டு வா. நல்லா நல்லா நல்லா. நம்ம யாரையும் ஏமாத்தி பொழைக்கிறது இல்ல. ஏமாத்தி பொழைக்கிறது இல்ல. நேர்மையா பொழை. பணத்தை கட்டிட்டு போ. வாப்பா 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 வாப்பா. ஏன்னா எனக்கு ஏமாத்துறது பிடிக்காது. ஆமாண்ணே. பிசினஸ் டெவலப் பண்ணணும். ஆனா அதே சமயத்துல அடுத்தவனை ஏமாத்தி அடுத்தவன் வயித்துல கபால்னு அடிச்சு நம்ம முன்னேறக்கூடாது. அதுதான் முக்கியமான. எனக்கு ஒரு சந்தேகம் அப்ப இருந்தது, கேட்டேன். நீங்க கவனிக்கல பேசிட்டு இருக்கும் போது. இப்ப சைக்கிள்கள் நம்பர் பிளேட் இல்ல, அது எப்படி நான் கனெக்ட் பண்ணி வாங்குறது? அது கேமரா இருக்குல்ல, அதுல ஜூம் பண்ணி போட்டோ எடுத்து வாங்கிப்பான். அது யாருக்கிட்ட போய் வாங்கணும்? இப்ப சைக்கிள் யாருமே ஓட்டுறது இல்லையா? மவுண்ட் ரோட்ல யாரும் அதிகமா ஓட்டுறது இல்ல. புரியுதா? நீ வேணா உனக்கு சைதாப்பட்டி தாண்டி அண்ணா பக்கம் குறுக்குப்பேட்டை பக்கம் வர்றேன், இல்ல இந்த பக்கம் ஏதாவது வர்றேன், அங்க வேணா சைக்கிள். அவனுக்கே சந்தேகம் வரல, உனக்கு எதுக்கு? வேற வண்டிக்கு எல்லாம் அதெல்லாம் விட்டுருப்பா. அவ்வளவுதான், அவனோட பார்த்து முடிஞ்சு போய் நீ கேள்வி கேட்காத. அவன் கேட்டானா திருப்பி கொடுத்துரு பணத்தை. நீ தான் பணம், நான் கொடுக்க மாட்டேன். எது மொத்த பணமா? ஆமா. அண்ணா லேடிஸ் வந்திருக்காங்க, சுய தொழில் செய்யணுமா? சுய தொழில். ஆமாண்ணே. கூப்பிடு. ஏதாவது கொஞ்சம் அவங்க கிட்ட பெருசா அமௌண்ட் எதிர்பார்க்காதானே? அவங்க கிட்ட நான் பெருசா எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். கூப்பிடு, என்ன விஷயமா பாப்போம். அது பிசினஸ்ங்கிறது பணத்தை போட்டு பண்றது ஒண்ணு இருக்கு சார். அதுதான் சொன்னேன், பொம்பளை பிள்ளை கிட்ட பணமே இல்லனாலும் பிசினஸ் பண்றதுக்கு எங்கிட்ட அதான் சார். நீங்க மேக்னெட், நீங்க பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட பணத்தை கொடுத்தா பரவாயில்ல. அவ்வளவுதான். கூப்பிட்டுருக்கேன் சார். கூப்பிடு. மாமா. வணக்கம் சார். வணக்கம்மா. உனக்கு தானே சுத்தமா பைசா இல்லையா? சுத்தமா இல்ல சார். 10 பைசா இல்ல. 10 பைசா இல்ல, சுத்தமாவும் இல்ல. தலை எங்கன்னா போய் நீ என்ன ஸ்டைல் பண்ணிட்டு வந்திருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல, காத்து வாக்குல அப்படியே. காத்து வாக்குல கலைய கூடாது தலைமுடி. இதுதான் இப்ப நான் உனக்கு சொல்ல போற பிசினஸ். புரியுதா? மேல இருக்க துப்பட்டாவை எடுத்து பாதியா கிழிச்சு, ஆமா பாதியா கிழிச்சு தலைமுடியை நல்லா தூக்கி மேல ஒரு கொண்டை போட்டு. புரியுதா? எதுக்கு சார்? சொல்றேன். உங்ககிட்ட 10 பைசா இல்ல, உனக்கு பிசினஸ் வேணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். அதாவது நீ சைதாப்பேட்ல இருக்கிற சைடுல இருக்கிற எல்லா கோயிலும் நீ எடுத்துக்க, உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க. உனக்கு புத்தகம் விட்டுறேன். கோயில் வாசல்ல உட்கார்ந்து நீ பாட்டு பாட தெரியுமா உனக்கு? பாடுவே. நீ பாடுவியா? பாடு. கண்மணி அன்பு
அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பாரு நல்லா பண்ணுங்க சார். டூயட் பாட்டு சேர்ந்து பாடுறியா? சிக் வாய மூடு. இது பாருமா, இது இப்ப நம்ம சொல்ல போற பிசினஸ்க்கு இப்படி பாடக்கூடாது. ஒண்ணு பாடுற போட்டியில கலந்து வைக்க போறேன். நல்லா பாடக்கூடாதுமா, பாடணும் ஆனா நல்லா பாடக்கூடாது. எப்படி சார் பாடணும் ஆனா நல்லா பாடக்கூடாது? சொல்றேன் இருக்கிற துணியெல்லாம் அங்கங்க கிழிச்சுக்கிட்டு கையில ஒரு அலுமினிய தட்டை உட்காந்து பிடிச்சிக்கிட்டு கோயில் வாசல்ல சைதாப்பேட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் உனக்கு தான் அங்கங்க அரை மணி நேரம் நின்று பாட்டு பாடுற. எப்படி பாட்டு பாடுறேன்னா இந்த தொண்டை கிழிகிற அளவுக்கு பாட்டு பாடணும். புத்தம் புது காலை பொன்மா பொன்னிற வேலை ரெண்டு கண்ணும் தள்ள சாமி, என் குழந்தை வீட்டுல பசிக்கு வாடுது சாமி, இது நேரமோ. ரோட்ல போறவன் காது கிழிஞ்சிருமே. ஆமா, எங்க கோயில மணி அடிப்பாங்க. அந்த மணி சத்தத்தையும் தாண்டி இவ குரல் கேட்டாதான் இவ தட்டுல பிச்சை விடும். உனக்கு பிச்சை எடுக்கிற பிசினஸ் புரியுதா? உன் முகர கட்டைக்கு அது மாதிரி பிச்சை எடுத்தினா தட்டுல பணம் நல்லா வரும். ஒரு பாட்டு பாடுமா? இப்ப நீ பாடு, நான் பாடின மாதிரி பாடு. ரெண்டு கண்ணம் தெரியல தாயி, சொல்லு, வாயில வந்ததெல்லாம் சொல்லு. என் புருஷனை விட்டு போயிட்டான் தாயி, சொல்லு. அட சும்மா சொல்லுமா, பிச்சை எடுக்க போறல, அதெல்லாம் சொன்னாதான் அவங்களோட டச் வாங்க முடியும். நீங்க ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். உன் புருஷன் என் கூட இல்ல, நான் எப்படிமா சொல்றது? அச்சிங்கமா இல்லாத நீ கத்துமா. உனக்கு பிசினஸ் கத்தனா நான் என்ன கத்தனா? ராஸ்கல், அனுப்பிவிடாவ அனுப்பி விடியா. ஒரு பிசினஸ் கத்துக்கிறது ஒரு மேல சொல்லி தர. வீட்டுல வந்து சாரி கேட்டேன், போமா. சிச்சுமா பிச்சை போட மாட்டாங்களா? எவன் போடுவான்? நீ போடுவியா? சிரிச்சு முகமா இருந்தா சாப்பிட்டு சாப்பிடாத மாதிரி இப்படி ஏதாவது டிசைன் பண்ணியிருந்தா போடுவாங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு இது ஒரு பிசினஸ். அவ்வளவு அழகா கத்து கொடுத்துருக்கேன். 10 பைசா இல்லாம பல லட்சம் சம்பாதிக்கலாம். புரியுதா? இப்படி ஒரு பிசினஸ் இருக்கு. வீட்டுல போய் ட்ரைனிங் பண்றாங்க. பண்ணு பண்ணு பண்ணுடா, பண்ணு பண்ணு. பாவங்க. ஏன் இல்ல பாவம் கேட்டாங்களா கூட்டு வந்தேன். அது மூஞ்ச பாத்தியா? வேற ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கா பண்ண முடியும்? நல்லா சம்பாதிக்கலாம். யாருக்கு என்ன எது வருமோ அதை பண்ணா போதும். சரிங்க. இன்னொருத்தனையும் கூட்டு வந்தேன். ஏதோ கமிஷன் லம்பா அடிச்சுன்னு போகணும்னு வந்திருக்கேன். டேய் தம்பி வாப்பா. குழப்பம் போல இருக்க. என்னன்னா குழந்தை கிட்ட கோடியிலயும் இல்ல. சரி, பணம் இல்லாம இல்ல, இவனை குழந்தைன்னு தெருவில் சொல்லுவாங்க. குழந்தை சாமி அவன் பேரு. ஓ அப்படியா? சரி. அதாவது கோடிக்கணக்கிலையும் பணம் இல்ல. சரி. சுத்தமா இல்லாமையும் இல்ல. சரி. சில 100 1000 உங்ககிட்ட இருக்கு. இவன்கிட்ட எனக்கு கமிஷன் வேணாம். அப்படியா? கமிஷன் வேணாம்பா. உனக்கு தொண்டை நல்லா இருக்குமா? குரல் நல்லா இருக்குமா? இருக்கும் தெய்வமே. சரி சரி சரி. அதாவது பிசினஸ் என்னன்னா, உனக்கு இந்த பழம் விற்கிற பிசினஸ் கத்து கொடுத்துன்னு வச்சுக்கேன், ரொம்ப பெரிய ஆளா வந்துருவேன். ஏன்னா இது மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தோம்னா இவனுக்கு தான் பழம் தான் விற்பாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, விற்கிறது தெரியாம விற்கணும். அதான் தெரியாம வித்தா எப்படி வாங்குவாங்க? அப்படி இல்லப்பா, என்ன விற்கிறேன்னு தெரியக்கூடாது, அதான் பிரச்சனை. என்ன விற்கிறேன்னு தெரியாம இருந்தா மக்கள் வருவாங்க. ஓஹோ, சரி சரி. ஆமா. இப்போ நீ என்ன பண்ற, ஒரு சில 100 இருக்குன்னு இல்லையா, அதெல்லாம் நான் சொல்ற பழத்தெல்லாம் வாங்கிட்டு சைக்கிள் வச்சுட்டு நீ தெருவா போய் விற்கணும். எப்படி விற்கணும்னா, பழம் தான் விற்கிறான். தெரு வீட்டுல உட்காந்துருவோம் பாரு, அவன்லாம் என்னடா வித்துட்டு போறானுங்கன்னு தெரியாது. வீட்டுல என்ன தெருவில் நானே அப்படித்தானே யோசிக்கிறேன். இப்போ அதான் ஆரஞ்சு விற்கிறான், ஆரஞ்சு பழம் விற்கிறான். அதுக்கு அந்த சவுண்ட். ஆமா சொல்லு. கத்துக்கிறானே இப்படி. ஆனா நீ பண்ற ரியாக்ஷன் பாவம் வார்த்தை வராத மாதிரி இருக்க கூடாது. நல்லா சொல்லணும். அதான் என்ன பண்ணுது இப்ப பார்த்து வர மாட்டேன். நல்லா பேசுற. ஆரஞ்சு பழம். அதாவது அவங்களுக்கு தான் புரியக்கூடாது, எனக்கே புரியக்கூடாதுல்ல. ஆரஞ்சு சொல்லு. ஆரஞ்சு பழத்தை இப்படி யாருக்கும் தெரியாம வைத்தனா இப்ப என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா, வீட்டுல உட்காந்து என்ன பழம்னு தெரியலையேன்னு கிட்ட வந்து பாப்பாங்க. கிட்ட வந்து பார்த்ததும் விலை கம்மியா இருந்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ பிசினஸ். ஒரே பழம் சீசன் இல்ல, அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து இருக்கு இன்னொரு பழம் இருக்கு. வானா இல்லப்பா, அவன் பழத்தை வைக்கிறான். பனானாப்பா. ஓ பனானா. அவனுக்கு புரியாது. இப்படி வித்தனா
இது உனக்கு இன்னும் பிசினஸ் டெவலப் ஆயிரும், பக்கத்துல வருவாங்க, பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, நீ ஒரே நாள்லயே நிறைய வியாபாரம் பண்ணலாம். சூப்பர். ஏய் பொலிச்சின் போடா. அண்ணன் சொன்னேன்ல நம்ம தெரு பையன். வேற ஏதாவது இன்னொரு படம் சொல்லட்டுமா? சொன்னேன். ஏன்னா மாத்திக்க, அது தப்பாகி போடாது, அப்பப்போ மாத்திட்டு போன, புரியுதா? சொன்னேன். ஓ வாயை பார்த்து கண்டுபிடி. ஏன்னா மக்கள் அப்படிதான் சாத்துக்குடி. ஆமாப்பா, டி வரக்கூடாது, அங்க டி வரக்கூடாது, சா மட்டும்தான். ஏத்தி இறக்கு, அவன் இறங்கி வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கி இப்ப 3 சீ சொல்லு, 3 கத்து கொடுத்து 3 சீ வாழைப்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி சொல்லு. ஆரஞ்சு சூப்பரா, நமக்கு பிரேமிக்கிறானே. ஓகே நன்றி மரமாம இருக்கடாப்பா. நீங்க பல லட்சம் கமிஷன் தர போறீங்க. யாருக்கு? இப்ப எனக்குன்னு நான் எப்படி இதெல்லாம் டெவலப் பண்ணி பிசினஸ் பண்ண போறேன்னு தெரியல. பிசினஸ் டெவலப் பண்ண பாப்பா, என்ன எல்லா பிசினஸ் எப்படி போகுது? பிசினஸ் அங்க போகுது, இப்பதான் கிளம்பி போனேன். அப்படியா? நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைச்சேன். வீட்டுக்கு போய் இறங்கின உடனே எனக்கு சந்தேகம், கொடுக்க வேண்டிய கமிஷனுக்கு சொல்லி கொடுத்த ஐட்டம் நம்ம கம்மி மாதிரியும், இன்னும் நிறைய வேணும்ன்ற மாதிரியும், நானே என் மூளைய கசக்கி பிழிஞ்சு பிளான் பண்ணேன். கட்சி வித்துன்னு போறாங்க. சரி, அதை எப்படி விற்கிறது? ஓ, கட்சி போய் எப்படி வித்துட்டு போலான்ட்டு நீ ஐடியா பண்ணிருக்கியா? பண்ணு. கட்சி நல்லா இல்லையே, அதுதான் சார் கிட்ட கேட்கலான்னு அப்படியே போனா, இந்த பக்கம் சார் இல்ல அங்க ஒருத்தர் என்னமோ வித்துட்டு போனா, என்னது என்னன்னு தெரியலையே, நம்ம மேலேதான் கத்தலாம். அப்படியா? என்ன கலர் வந்தது? மஞ்சள் கலர்ல இருந்ததுண்ணே. அப்ப பாப்கார்னா இருக்கும். இல்லண்ணே, கவர்ல இல்லண்ணே, வட்ட வட்டமா ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் லாங்ல இருந்து பாக்கும்போது. வட்ட வட்டமா ரவுண்ட் ரவுண்டா? அப்ப அது போலிப்பா. அவன் என்னமோ சொன்னான். அதுதான் இந்த பாரு, இப்ப முதல்ல உனக்கு 2 சந்தேகம் வந்திருக்கு. நம்ம என்னதான் இருந்தாலும் பிசினஸ் பண்றதுனால அதை கத்து கொடுறது நம்மளோட தலையாய கடமை. இப்ப சொல்றேன், நீ சொன்ன மாதிரி கச்சிப்புன்னு வித்தா உன்னை காரி திப்பிடும். கச்சிப்பு வாங்கிங்க சார், கச்சிப்பு அப்படி வாங்க மாட்டான். நீ சொல்றது என்னன்னா கச்சிப்பதான் கப் சிப்புன்னு சொல்லு. இப்பு போடாங்க, ஒரு இப்பு போடு. கப் சிப்புனா கம்முன்னு அது கச்சிப்புன்னு வெளியே ஓடி வரான். போடு. கப்சப் தாங்க போடாதாங்க. கப்சப் அப்படி போனா என்னமோ மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வெளியே வந்து பார்ப்பானுங்க. அடுத்து போலி, உன்னை கூப்பிடுறது வந்து எப்பவுமே வா போன்னுவாங்கல்ல, அது மாதிரி இது போலி வந்து போ வரும், போ மட்டும் சொல்லு. லீய உள்ள முடிங்கிரு. போ லீ சைலண்ட். போ லீ பா அப்படி மட்டும் அப்படி முடி. அப்படி பாத்தீங்கன்னா உனக்கு இதையும் போலி பிசினஸ் ஆயிரும். ஆனா நம்ம போலித்தனமா பிசினஸ் பண்ணலாம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஆனா போலி பிரான்ச் போலாம் யோசனை பண்ணலாம். ஓ ஆயிட்டியா? சரி. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் சொல்லி தரேன். இப்போ நீ விக்கிற இந்த போலி ஆகட்டும், இல்லனா வந்து சிப்ஸ் ஆகட்டும், சமோசா ஆகட்டும், கோலமாகட்டும், ஏன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவனுக்கு தேவை ஒண்ணு. அதையும் நீ வித்தினா பெரிய பணக்காரனா நின்றுவே இந்த மண்ணில. இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு தேவை. அததான் நீ விற்க போற. வாடா நீ போய் விக்கிறப்பா. வாடா. அடிப்பாங்க. அடிக்க மாட்டேன். எதுக்கு அடிப்பாங்க? அவனதான் வாடா வாடான்னு சொல்லப்பா. நீ விக்கிற வாட்டர் சொல்லுவாங்க. வாட்டர்னு ஏன்டா புதுசா சொல்ற? வாடா சார், தண்ணி பாக்கெட் சார் 2 பாக்கெட் கொடுங்க சார். பாரு, நீ வித்தது எனக்கு புரிஞ்சு போச்சா? பாரு, பக்கத்துல வந்து கேக்குறானுங்கல்ல, அது மாதிரி கேட்பானுங்க, தண்ணி பாக்கெட் வாங்கிடுவானுங்க. இப்படி எல்லா பொருளையும் நல்லா லைன் பை லைனா மைண்ட்ல செட் பண்ணிட்டு மக்களுக்கு புரியாத அளவு விற்கணும். இது இன்னொரு விஷயம், காய்கறி கடை போட்டோன்னு வச்சுக்க, அது இன்னும் பெஸ்ட் உனக்கு. ஒரே இடத்துல கடை போட்டோன்னு வச்சுக்க, நீ வந்து கிலோ வந்து 50 ரூபா இருக்கும். ஆனா நீ அப்படி எப்படி சொல்லுவேன்னா, கிலோ 50ன்னு சொல்லக்கூடாது, கிலோ 10, கிலோ 10 ரூபா, கிலோ 5, கிலோ 5ன்னு. அவன் கிட்ட வந்து கிலோ 5 1/4 கிலோ 5, 1/4 கிலோ 5, 1/4 கிலோ 5. காலை ரொம்ப நேரம் சொல்லக்கூடாது, மக்களுக்கு புரியும். வெறும் கிலோ தான் அவன் காலையில விடணும். அவ்வளவுதான். அண்ணே கிலோ 5 அண்ணே கொடுங்க, 1 கிலோ டக்குன்னு வாங்கி பையில போடுறது நீ சொல்லக்கூடாது. பையில போடுறா 60 ரூபா கொடுங்க.
எதுக்கு அது பாஞ்சு 1/4 கிலோ பாஞ்சுன்னு சொன்னேன். எனக்கு வேணான்னுவான். எடப்பட்டது வாங்குறது இல்லைன்னு, இல்லைன்னா ஐயாவை பாருன்று சும்மா யாரையாவது காமிச்சு விட்டு பயந்துருவான். எப்படி அவனை ஏமாத்தி தான் நம்ம பிசினஸே பண்ணணும். அப்படி ஏமாத்தி பிசினஸ் பண்ணினா நீ பெரிய ஆளா. நீங்க பண்ற மாதிரி இல்ல, நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி. மீன்லாம் எப்படி விப்ப சொல்லு. மீனும் தானே விற்க. எப்படி விப்ப? வஞ்சரா மீன், வாழை மீன், சங்கரா மீன், வவ்வால் மீன். மீன் வகையை சொல்லி விற்கணும்ன்றதுல அவங்கள கூப்பிடணும். வீட்டுக்குள்ள இருக்கல கூப்பிடணும். நீ உனக்குள்ளே வச்சு வடாடே மீன்டா, வடாடே மீன்டா நான் கூப்பிடுவேன். மாமீன். மாமியா? இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாமா மீன் இல்லப்பா, மாமி இல்ல. அதாவது மாவு மீன் அவங்க காலில் கேட்கும். இது மாதிரி மீனை பார்த்து மாமீன் அம்மா மீனே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை சுருக்கி மாமீன். மாமீன் மாமீன் மாமீன். ஆமா. அப்படியே இந்த பிஸ்கட் எல்லாம் வாங்கி சைக்கிள போட்டோம்னா அது ஸ்கெட்ஸ் ஸ்கெட்ஸ் அப்படின்னு. நீ என்ன பண்ண ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஏதோ ஸ்கெட்ச் அப்பா 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 வாங்கி வெளியே கூப்பிட்டு வந்துருவாங்க. பார்த்தா பிஸ்கட் பிஸ்கட்டை பார்த்து ஸ்கெட்ச் மாட்டிடுங்க. இந்த பிள்ளைங்க பிஸ்கட்டை வாங்கி ஸ்கெட்ச் 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 அவ்வளவுதான் மச்சி. இந்த பிசினஸ் எல்லாம் நீ டெவலப் பண்ணிட்டனா நீ நாளா பின்ன பெரிய கோடீஸ்வரனாவை பாத்துக்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தேவை பேப்பர் தினசரி. இப்ப எல்லாரும் வித்ததெல்லாம் ஒண்ணுமே அதுவும் தேவை இதுவும் தேவை. எல்லாரும் வந்து பேப்பர் படிப்பாங்க. அத பஸ்ல போகும்போது வாங்க முடியாது பாத்துங்க. அத நீ சொல்லணும், அத நீ விக்கணும். பேப்பரை நீ எப்படி விப்ப? சார் பேப்பர் சார், சார் பேப்பர் சார் வேணா வாங்கிக்கங்க சார், இல்லைன்னா அடுத்த பஸ்ஸுக்கு போய் வைக்கிறேன் சார் சொல்ல. அவனை மிரட்டி வாங்கிடும். பேப்பர் வரைக்கும் உள்ள முடியுது. சார் பர் சார் பர். நல்லா இருப்பா. நல்ல ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு வரைக்கும் உனக்கு பணம் வாங்கல. இனிமே ஏதாவது கேட்டேன்னா நீ பணம் கட்டணும். நான் வேணா வாட்ச் விக்கிற சொல்றேன், பணம் கட்டுறியா? ஏன் இத எல்லா பிசினஸ் நான் பண்றதை விட இதெல்லாம் மத்தவங்க நான் சொல்லி கொடுத்தே சம்பாதிச்சிருவேன். ரொம்ப சந்தோஷம். வட்டா இந்த முகர கட்டெல்லாம் சொல்லி கொடுக்கன்றீங்க. இங்கேயே மறந்துட்டு போயிடும். திருப்பி எங்கிட்ட வருவான், அப்ப வச்சுக்கிறேன் எனக்கு. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய double.com. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜூனியர் டவுசர் பாண்டி மற்றும் உங்கள் அன்பு நண்பன் முல்லை. பாய் பாய்.